டிவோஷன் தேவ வார்த்தையின் மேல் வைராக்கியம் உண்டா. 2 ராஜாக்கள் 22:11. யோசியா யூதாவின் ராஜாவாக பதவி ஏற்றப்ப அவனுடைய வயது 8 வயது. அவனுடைய அப்பாவும் தாத்தாவும் யூத தேசத்தை தேவனுக்கு பயந்து நடத்தாம போனனால ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி போயிருந்தாங்க. ஆலயம் கேட்பாரற்று கிடந்துச்சு. யோசியா தன்னுடைய 18வது வயசுல ஆலயத்தை பழுது பார்க்கிறபடி சொல்றாரு. அப்படி ஆலயத்தை பழுது பார்க்கிறப்ப பிரதான ஆசாரியன் நியாயப்பிரமாண புத்தகத்தை அதுல கண்டுபிடிக்கிறான். அத ராஜாவிடம் கொண்டு கொடுக்கறான். அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிக்கிறப்ப ராஜா கேட்டு கொண்டிருக்காரு. அந்த வார்த்தைகளை கேட்டப்ப ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து, நமக்காக எழுதி இருக்கிற இந்த எல்லாவற்றையும் நம்முடைய பிதாக்கள் இந்த புத்தகத்தின் வார்த்தைப்படி செவி கொடாதனாலதான் நம்ம மேல கர்த்தருடைய கோபம் உக்கிரமா இருக்குன்னு சொல்றான். உடனே தீர்க்கதரிசியிடம் ஆள் அனுப்பி தேவனிடம் இத பத்தி விசாரிக்கிறபடி சொல்றாரு. அன்று முதல் நியாயப்பிரமாணத்துல எழுதி இருக்கிற வார்த்தையின்படி நடப்பதற்கு அந்த ராஜாவும் ஜனங்களும் உறுதி எடுத்துக்கொள்றாங்க. பழைய ஏற்பாடோட சட்டம் எப்படின்னா, உடன்படிக்கை பெட்டிக்கு அருகில நியாயப்பிரமாண புக்கும் வைக்கப்பட வேண்டும்ங்கிறது ஒரு கட்டளை. மேலும் ஒவ்வொரு ராஜாவும் தனக்குன்னு ஒரு நியாய பிரமாணத்தோட கைப்பிரதி ஒன்று வைத்திருக்க வேண்டும்ங்கிற சட்டமும் இருந்துச்சு. ஒவ்வொரு 7 வருஷத்துக்கும் ஒரு முறை ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாண புக்ல எழுதியுள்ள எல்லா வார்த்தைகளையும் வாசித்து காட்டப்பட வேண்டும்னு கட்டளை இருந்துச்சு. இது எதையுமே முன்னாடி இருந்த ராஜா செய்யாதனால துக்கமடைந்து பயந்து வஸ்திரத்தை கிழித்து கொள்றான். அந்த புக்ல வார்த்தைகளை பின்பற்றாதனாலதான் தேசம் தேவனுடைய நியாய தீர்ப்பை பெற்று கொண்டிருக்குன்னு அறிந்து கொள்றான். அன்னைக்கு ஆலயத்துல வேதத்தை கண்டெடுக்கும் ஒரு பரிதாப நிலை ஏற்பட்டுச்சு. தேவனுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கவே இல்லை. யாரும் அதை வாசிக்கவும் இல்லை. அதே சூழ்நிலை இன்றும் கூட பல ஃபேமிலியில காணப்படுது. சண்டே மட்டும் பைபிளை எடுத்துட்டு போவாங்க. மீதி 6 நாட்களும் அந்த பைபிள் கேட்பாரற்று வீட்டுல ஒரு ஓரத்துல கிடக்கும். சில பேர் சர்ச்லயே மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்த வாரம் கூட அந்த சண்டே அந்த சர்ச்ல அந்த பைபிளை தேடி எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவ்வளவுதான் அவங்க பைபிளுக்கு தர இம்பார்ட்டன்ஸ். தாவீது என்ன சொல்றாருன்னா, பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதுதான் வசனம்னு சொல்றாரு. அதை வாசிக்காததுதான் நம்முடைய வீட்டுல காணப்படும் எல்லா குழப்பம் பிரச்சனைக்கும் காரணம். எனக்காவது வேதம் வாசிக்கிறப்ப துக்கப்பட்டு வஸ்திரத்தை கிழித்த அனுபவம் யாருக்குமே உண்டாயிருக்காது. தேவனுடைய வேதமே என் கால்களுக்கு வெளிச்சம் ஆண்டவரேன்னு ஒவ்வொருத்தவங்களும் நம்ம உணர்ந்து இன்னைக்கு வேதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஆமேன்.